அன்எத்திக்கல் பட் லீகல் வேஸ்ட் டு மேக் மணி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, டோலராக இருக்க நீங்கள் டோலியாக மாறணும். அதுக்கு பூந்தமல்லியிலேருந்து ஒரு 154 பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக டி நகருக்கு போயிட்டீங்கன்னா நம்ம பாய் கடைக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு சுடிதாரு, விக்கு, கொட்டாங்குச்சி எல்லாம் உங்கள் சைஸுக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் போட போகிறது. அங்கே வாங்கின எல்லாத்தையும் அங்கேயே மாட்டிட்டு உடனடியாக கெசட் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுங்க. அங்கே போய் உங்கள் பேர் ஸ்ரீகாந்த்னு இருந்துச்சுன்னா ஸ்ரீமதின்னு மாற்றிடுங்க. அவ்வளோதான் ஜெண்டர் சேஞ்சு. இப்போ நீங்கள் அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி பணக்கார லேடிஸ்லாம் போகிற ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்த்து போயிடுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இப்படி ஃபுல் கவராக நின்றுட்டு இருந்தால் அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே உங்கள் மேலே கண்டிப்பாக ஒரு டவுட் வரும். அவங்க உங்ககிட்ட பேச்சு கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்படியா இருந்தாலும் வந்து உங்ககிட்ட நீ பார்க்க பொண்ணு மாரி இல்லையேன்னு கத்துவாங்க, கதறுவாங்க. ஆனால் நீங்கள் கூலா இல்லை நான் பொண்ணு தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க கோவம் தாங்க முடியாமல் கத்துற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். கத்தி உங்களை அவங்க இப்போ மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் லாயருக்கு ஃபோன் போட்டு அந்த பொம்பளை மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும். அவங்க உங்களை ஜெண்டர் மிஸ்லீட் பண்ணி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நஷ்டஈடாக 2 கோடி ரூபா வரைக்கும் கேட்கலாம். கேஸ் எப்படியோ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சு முடிச்சோடனே அந்த நஷ்டஈடாக வந்த காசு எல்லாத்தையும் வாரின்னு அங்கேருந்து அப்ளேஸ் ஆகிடுங்க. இப்போ நீங்கள் பழையபடி உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பிடலாம். இல்லைனா இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை யார் பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும்.